அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன ராகு கேதுவின் பெயர்ச்சி காரணமாக என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் பெயர்ச்சி ஏற்படக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக நிழல் கிரகம், பாம்பு கிரகம், சாயா கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் விளம்பருகின்றன. அதிலும் குறிப்பாக ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க ராகு. அதே போன்று மோட்சக்காரகரான கேது விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். இந்த ராகு கேது பெயர்ச்சி நீங்கள் விரும்பிய அனைத்து வகையான நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இரு இடமுமே நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையையும் 5, 9 மற்றும் 10 ஆகிய இடங்களில் மிதமான பலனையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் அபரிவிதமான வளர்ச்சியை உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியனை போன்று சாயா கிரகம், அசையா கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மனிதர்களுடைய வாழ்வை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. ஏனென்றால் சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் சுமார் வலம் வருவார். அதே போன்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியில் 1.5 ஆண்டுகள் மிக வலுவாக வலம் வரும். 18 மாதங்கள் மிக சிறப்பாக வலம் வரக்கூடிய இந்த ராகு கேதுவின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனித்துவமான மாறுதல்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்திற்குள் ராகு நுழைவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் நெருக்கடிகள் விலகும். ஏனென்றால் ராகுவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். எனவே முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்த நிலையில் அவற்றில் நல்ல மாறுதலும் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் விரும்பியபடியே வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகமும் வெளிநாடு சென்று பணிபுரிவதற்கான முயற்சியிலும் மிக பெரிய அளவில் வெற்றி கிட்டும் என்பதை திட்டவட்டமாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதிப்படுத்துகிறார். ஆன்மீக சிந்தனையும் சற்று கூடுதலாகவே அதிகரிக்கும். இந்த தருணத்தில் இயல்பை காட்டிலும் பல புனித யாத்திரைகளை மேற்கொள்ளுதல், பல புனித காரியங்களை மேற்கொள்ளுதல் போன்றவற்றில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் பல்வேறு வகையான தடை சிரமமின்றி அற்புதமாக கைகூட போகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. மோட்சக்காரகரான கேது லாபத்தில் அமர்வதால் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கும். மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் தடையுமின்றி உங்களை வந்து சேருகிறது. குறிப்பாக மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் இந்த தருணத்தில் பல மடங்கு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற நிலையில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் போன்றவை இந்த தருணத்தில் முற்றிலுமாக மாற்றத்தை சந்திக்கும். இல்லத்திற்கு அருகாமையிலே வேலை கிடைப்பதோடு நீங்கள் விரும்பிய நிரந்தர வேலை வாய்ப்பில் இணைவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக கைகூடுகிறது.
திருமணம், நிச்சயதார்த்தம், புத்திரபாகியம் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது பணிபுரியக்கூடிய இடத்தில் பணிச்சுமை என்பது மிக பெரிய அளவில் குறையும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் முற்றிலுமாக தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. காரிய தடை என்று இருந்த பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த பணிகளை இந்த தருணத்தில் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் நீண்ட நாட்களாக தடை தாமதம் என்று இருந்த மிக முக்கியமான நிகழ்வுகளில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் குரு 9ஆம் இடத்தில் அமர்கிறார், சனியும் யோகஸ்தானத்தில் அமர்கிறார். இப்படிப்பட்ட நல்ல அற்புதமான கிரக மாறுதல்கள் ஏற்படும் போது ராகுவும் 5லும் கேதுவும் லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அசூர வளர்ச்சி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும். மிக பெரிய அளவில் சிக்கல் நிறைந்த பணிகளை கூட சிரமம், சிக்கல் இல்லாமல் எளிய முறையில் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நிறைவாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் ராகு கேது மிக பெரிய அளவிலான பங்கை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் போன்ற அனைத்தையுமே தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் நிறைவாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக குடும்பம் சார்ந்த பணிகளை கையாளுவதோடு பல்வேறு வகையான பிரச்சனைகளில் இருந்து வந்த சிரமங்களின் தன்மையை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு சிறப்பாக செயல்படுவதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இனிமையாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை விலக்கி பெண்மணிகள் சிறந்த வளர்ச்சியை பெற முடியும். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக ராகு கேதுவின் பெயர்ச்சியால் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் உங்களை தேடி நிச்சயமாக வரும்.